வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களோட மேஜென்ஃபர். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் டோர் காதல் சீரீஸ் எபிசோட்ஸ் கலெக்ஷன் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் தான் அந்த ஒரு எபிசோட் வரும், நம்மளோட பிளாட் ட்விஸ்ட். நான் ரைட் பண்ணும்போதே, அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நான் வந்து இது நல்லாயிருக்கு, இந்த ட்விஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆர்வமாக இந்த கதை இப்படி தான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு பண்ண பிளாட் ட்விஸ்ட் அது. ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு அந்த வீடியோ கமெண்ட்ஸில் நிறைய பார்த்தேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலீங்கன்னா இந்த பெரிய வீடியோவில் பார்த்துட்டு அந்த ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதை பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. எனக்கு வந்து நான் எந்த சீரீஸ் பண்ணாலும் மோஸ்ட்டாக கிளாஸ் ரூம் காதலை மையமாக வச்சு அது கூட தான் எல்லா சீரீஸையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இதை பண்ணேன். ஐ எம் ஸோ ஹாப்பியாக நான் அந்த வீடியோ எடுக்கும்போது நான் யோசிச்ச மாதிரி வந்திருந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்கள். சில வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட கமெண்ட் புதுசாக ப்ரோபோனிக்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படி ஒரு லைக் கொடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணி கிளாஸ் ரூம் காதல் நெக்ஸ்ட் டோர் காதல் வீடியோ போய் பாரு அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கவின், போதும் நிறுத்து. இந்த பிரச்சனையை நம்ம பெட்டராகவே ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். என்ன ஏதுன்னு கேட்காம அந்த பையனை எதுக்கு நீ அடிச்ச? எழுதி வச்சுக்கோங்க, உங்க பொண்ணு ஊர் முழுக்க நம்ம மானத்தை வாங்க போறா. நீங்களும் நான் நடு ரோட்ல போய் நிக்க போறோம். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை நான் பாத்துக்கிறேன். அவன் எனக்கும் பொண்ணுதான். என்னத்தான் வளர்க்குறீங்களோ தெரியல. சரி டேய், நீ சொல்ற மாதிரி பார்த்தா உன்னையும் தான் நான் ஒழுங்கா வளர்க்கல. இவனை மட்டும் இந்த ஊருக்கு வேலைக்குன்னு அனுப்பிச்சிட்டு நானும் அதித்தியும் எங்க ஊர்லயே இருந்து எங்க வேலை பழப்ப பார்த்து இருந்திருக்கலாம் போல இருக்கு. மச்சான், அவங்க அண்ணன் என்ன அடிச்சுட்டான்டா. அதித்திக்கு ஹெல்ப் பண்ண, அவளை வீட்டுல டிராப் பண்ணி அவ சொன்ன மாதிரி நான் அவ பஸ்ல ஏத்தி விட்டுருக்கணும் போல இருக்கு. என்னால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான். அவன் வீட்டுல அவங்க அண்ணன் மூஞ்சி அப்படியே அடிச்சு குழகான்னு ஆக்கியிருப்பேன். அதித்தியோட அண்ணன்றனால விட்டு வந்துட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த தருணை போய் இப்படி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? என்னையே ரோட்ல இப்படி அடிக்கிறவன் அதித்தியை வீட்டுல அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்ப நான் என்னதான் பண்றது? இதை நான் கண்டினியூ பண்ண அதித்திக்கு தானே பிரச்சனை. அவள் நினைச்சாலே பாவமா இருக்கு. ஆனா அவங்க அண்ணனுக்காக என்னால இவளை லூஸ் பண்ண முடியாது. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து அவளை வெளில கொண்டு வந்து நான் ஹாப்பியா பாத்துக்கணும். இப்படி எத்தனை நாள் தான் நான் தருண் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். காலேஜில் வர பார்த்தாலும் பயந்து ஓடிடுறேன். சரி, அட்லீஸ்ட் கால் பண்ணியாவது பேசி பார்க்கலாமா? இல்லை வேணாம், பயமாக இருக்குது. ஐயோ, அவர் தான் கால் பண்ணுறாரு. ரிங்கு போச்சா? கடவுளே, சரி பேசிதான் ஆகணும், இல்லை தப்பாயிடும். ஹலோ மேடம். ஹலோ. மிஸ்டு கால் வந்திருந்துச்சு, அதான் திருப்ப கால் பண்ணேன். ஃபைனலாக ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக என்னை இக்னோர் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும்னு இப்போ தோணுச்சு. அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களை நேரில் நாள் ஃபேஸ் பண்ண முடியாதனால தான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு சாரி. அண்ட் ஆல்சோ எங்கள் அண்ணன் ப்ரொடெக்டிவாக இருக்கன்ற பேரில் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணுவான். அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப அதித்தி, ஒரு நிமிஷம். எதுக்கு நீ திருப்ப சாரி கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு? இல்லை, அன்னைக்கு எங்கள் அண்ணன், உங்க அண்ணன் நான் வரைக்கும் நான் மீட் பண்ணதே இல்லையே. உங்க அம்மா கிட்ட பேசியிருக்கேன், உன்னு எனக்கு தெரியும். யார் உங்க அண்ணன்? நான் பார்த்தது இல்லை. அப்பாடி, ஒரு வழியா உன்னை சிரிக்க வச்சிட்டேன் போல. நீ சிரிச்சா அவ்வளோ அழகா இருப்ப அதித்தி. தேங்க்ஸ் தருண். இந்த விஷயத்த நீங்கள் இவ்வளோ சில்ல ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கும் தெரியும். அதை நம்ம மற்றவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்கள் அண்ணன் ஒரு 3 நிமிஷம் சீன் கிரியேட் பண்ணாரு அப்படின்றதுக்காக என்னால் வாரம் ஃபுல்லாக இதை நினச்சி வேஸ்ட் பண்ணிருக்க முடியாது. நீ எப்போ கால் பண்ணுவ, எப்போ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சோகமாக பேசுறதை ஸ்டாப் பண்ணதா சந்தோஷமாக பேசலாமா ப்ளீஸ்? பேசலாமே. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஐ லைக் யூ அதித்தி. ஐ லைக் யூ அதித்தி. தருண், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஐ லவ் யூ சொல்லலை, நான் வெறும் ஐ லைக் யூ தான் சொன்னேன். புரியல. தட் மீன்ஸ் நான் உன்னை ஒரு ஃப்ரெண்ட்லியாக உன்கிட்ட பேசல. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால பிடிக்கிறனால மட்டும் தான் உன்கிட்ட பேசுகிறேன். என்னோட இன்டென்ஷன்ஸை நான் உன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு ஓகேனா நான் இப்படி பேசுறது நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ஃபைன், ஓப்பனாக சொல்லிவிடு. என்ன சிரிக்கிற? இல்லை, இது வரைக்கும் என் வீட்டில் எனக்கு ஓகேவா, இந்த டிசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே என்கிட்ட கேட்டதே கிடையாது. சின்ன பொண்ணுன்றனாலையா இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவும் தேவைப்படாதுன்னு நினச்சாங்களான்னு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தான் உனக்கு ஓகேவா, இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்ககிட்ட பேசின கொஞ்ச நாள்லேயே எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதித்தி. ஐ எம் ஸோ ஹாப்பி. ட்ரஸ்ட் மீ அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, உனக்கு ஒரு பெட்டர் லைஃப்பையும் ஹாப்பியான லைஃப்பும் நான் கொடுப்பேன். நீ என்னை நம்பினா. தேங்க்யூ. இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு உனக்கு கண்டிப்பாக டைம் தேவை. ஸோ டைம் எடுத்துக்கோ. நான் இப்போ வைக்கிறேன், ஓகேவா? பை பை. ஃபைனலாக என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு ஒரு பையன் இப்போ என் கூட இருக்கான். இவனை நான் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன்.
ஒரு வருஷமா வேலை இல்லாமல் இருந்த நம்ம கவின் அண்ணாக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. இதை அட்டன் பண்ணுறது மூலியமாக தான் அவருக்கு வேலை இருக்கா இல்லையான்னு தெரிய போகுது. நம்ம அம்மா இன்னும் அவங்க பசங்களை நினச்சி கவலைப்பட்டுட்டே தான் இருக்காங்க. அதித்தி ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் சூப்பராக முடிச்சுட்டு அவங்களோட கிளாஸோட டாப்பராகவும் ஆயிட்டா. கடைசியாக நம்மளோட தருண் சார் இன்னும் அதித்தியை லவ் பண்ணிட்டு அதித்தி பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. இந்த 1 இயர்ல எதுவுமே மாறலையான்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா நீயும் வருஷம் பேசிக்கிறது இல்லையா? அவள் கடைசி ரோல போய் உட்காந்துட்டு இருக்கா, நீ தனியாகவே உட்காந்துட்டு இருக்க. இப்பெல்லாம் என்ன ஆச்சு தெரியல, என்ன ஆச்சுன்ட்டு அவளே பேசுறது நிறுத்திட்டா. நானும் போயிட்டு என்னன்னு கேட்கல. உன் ஃப்ரெண்டு தானே, என்னென்னு பிரச்சனையை கேட்டு சரி பண்ணிக்கோங்க. கரெக்டு தான், அவள் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவள் பேசல நம்ம ஏன் பேசாமல் இருக்கணும்? என்னதான் பிரச்சனை அவகிட்டே போய் டேரெக்டாக கேட்டுற வேண்டியதான். வர்ஷினி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் போங்கடி, நான் வரேன். உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? நீ நல்லா பேசிட்டு இருந்தா அப்புறம் பேசுறது நிறுத்திட்டேன். நான் தப்பு பண்ண என்கிட்ட சொல்லு. ஓ, என்ன தப்பு பண்ண உனக்கு தெரியாது? உண்மையாவே எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன்? நீயும் தருணும் லவ் பண்றீங்கல்ல? அது எதுக்கு உனக்கு? லவ் பண்றீங்களா இல்லையா? ஆமா, நாங்கள் லவ் பண்றோம் தான், ஆனால் யாருக்கும் தெரியாது. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஆனால் நீ லவ் பண்ணுற விஷயத்த என்கிட்ட சொல்ல. அன்னைக்கு நான் தருண் வந்து என்னோட சீனியர் தான், அவர் கூட பேசினேன், உங்ககிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்கும் போதெல்லாம் பெரிய அம்மாஞ்சு மாதிரி, ஓ அப்படியே அவர் சீக்கிரம் பேசுறாரு நடிப்பு நடிச்சிட்டு இருந்தல என் கூட. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ண உடனே சொல்லிட்டேன், நான் ஸ்கூல்ல இருந்து தருணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலேஜ் சேர்ந்ததுமே தருணுக்காக மட்டும்தான். அவன்கிட்ட எப்படி க்ளோஸ் ஆகணும்னு தெரியல, நீ ஹெல்ப் பண்ணுவேன்றதுக்காக ஒரே ரீசனுக்காக உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். மற்றபடி உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு யாருக்காவது தோணுமா? அப்பனா நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு என் கூட பேசல, தருண் கூட க்ளோஸ் ஆகணும்னு மட்டும் தான் என் கூட பேசியிருக்க. பட்டிக்கடை ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு சுடிதார் ஷால்லாம் போட்டுட்டு ஹோம்லி லுக் காமிச்சு இங்கே இருக்க பணக்கார பசங்கள்லாம் அப்படியே கொத்திட்டு போயிடுது இல்லை? தருண் பணக்கார வீட்டு பையனா? தருண் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. யாரு? இந்த காலேஜ் ஓனரோட பையன். அதனால தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிட் இன் திஸ் காலேஜ். அசால்ட்டாக அதை தூக்கிட்டு போயிட்டல்ல. இனிமே என் கூட பேசணும்னு ட்ரை கூட பண்ணாத. மூஞ்சில் நான் முழிக்க கூட நினைக்கல. ஓகே வர்ஷினி, அத்தாலும் இரிட்டேட் ஆகுது. வர்ஷினியை எப்பயுமே நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். அவளுக்கு எப்படி என்னை யூஸ் பண்ண தோணுச்சு? இதுக்கப்புறம் எப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மேலே நம்பிக்கை வரும்? கஷ்டமாக இருக்கு. ஹலோ தருண். ஹலோ, லஞ்ச்ல கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணவே இல்லை. சாப்பிட்டியா இல்லையா? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ஆல் குட் தான், சாப்பிட்டுட்டு இருக்கோம், அப்புறம் பேசுகிறேன். ஓகே அதித்தி. இதில் தருண் பணக்காரர்னால தான் அவரை நான் லவ் பண்ணுறேன்னு அவரும் நினச்சிட்டு இருக்காரான்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? கடவுளே. அதித்தி, மாடியிலேருந்து துணி எடுத்துட்டு வா. ஒரு 5 minutesல போகிறேம்மா. மா, கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, சத்தம் போடாதீங்கன்னு சொல்ல தானே செஞ்சேன். எது கத்திட்டு இருக்கீங்க? இருட்டுறதுக்குள்ள அவளை துணி எடுத்துட்டு வர சொன்னேன்டா. அதித்தி, அம்மா தான் துணி எடுத்துட்டு வர சொல்றாங்களே. முதல்ல ரூம்ல இருந்து வெளில போய் இங்க வந்து உட்காந்துருக்க. இங்க மட்டும் தான் நெட்டு கிடைக்குது, நான் என்ன பண்றது? ஆமா, நெட்டு இவளுக்கு ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் ஃபோன் நோண்டுறதுக்கும் எதை பார்த்து இழிச்சிட்டு இருக்கிறதுக்கும் நெட்டு தேவை. சொல்றது எதுவுமே கேட்க கூடாதுன்னு இருக்கா போல. கதை மூட்டு போடி. போறேன். Kavin, we are super happy to onboard you in this project. Thank you so much for the opportunity, sir. If you prove yourself, you'll get on-site opportunities too. I will, and I am working so hard for on-site opportunities only, sir. Once again, congratulations, Kavin. Work hard. Yes. மேடம்க்கு நாங்க யாருன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஹாய். டே மாப்ள, ஒரு வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு நான் ஆசைப்பட்ட ப்ராஜெக்ட்லயே வேலை கிடைச்சிச்சுடா. 2-3 வருஷத்துல ஆன்சைட் அனுப்பிடுவேன்ற மாதிரி சொல்ல. ஹலோ, டே மாப்ள, உன் வாய்ஸ் ரொம்ப விட்டு விட்டு கேக்குதுடா. இங்க கொஞ்சம் டவர் கிடைக்காது, இரு நான் மொட்டை மாடி வந்து பேசுறேன். உன்னதான் பார்க்க முடியவே மாட்டுது. ஏன்டா காலேஜை முடிச்சோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்னதான் ஆச்சு? லஞ்ச் அப்போ கால் பண்ண, அப்பவும் என்கிட்ட நீ ஒழுங்கா பேசல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கடகான்னு டெக்ஸ்ட் பண்ணுவேன், அதுவும் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஆல் ஓகே? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஆமாம், நானே கேட்கணும்னு நினச்சேன். காலேஜ் முடிச்சிட்டிங்க, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? ஹையர் ஸ்டடீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அட்மிஷன் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடுவேன். இல்லைனா பிளான் பியாக வந்து வேலை தேடிட்டே இருக்கேன். அது கிடச்சா அப்படியே வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம பர்சனலாக அதுவும் பேசுனதும் கிடையாது. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? நம்மளோட காலேஜ் இருக்குல்ல, அதோட ஃபவுண்டர் எங்கள் தாத்தா. அவர் இறந்ததுக்கப்புறம் அப்படியே அது கேரி ஃபார்வர்ட் ஆகி எங்கள் அப்பாவுக்கு வந்துடுச்சு. ஸோ எங்கள் அப்பா இப்போ அதை பார்த்துட்ருக்காங்க. ஓ, இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதித்தி. பட் நீ நினைக்கிற மாதிரி எங்கள் அப்பா கிடையாது, ட்ரஸ்ட் மீ. இல்லை பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, கேட்டேன். உண்மையதான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசையாம். பட் எங்கள் தாத்தாவோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பாவோட ஸ்ட்ரீமே மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அவங்க பையன் நானும் அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ என் லைஃப்பை நான் தான் டிசைட் பண்ண போகிறேன். எங்கள் அப்பா பெரிய ஆள், அவரோட காசில் தான் நான் வாழ நினச்சதே கிடையாது. அண்ட் நீ அதை நினச்சி சீரியஸாக வரி பண்ணிக்கவும் தேவையில்ல ப்ளீஸ். நீங்கள் மட்டும்தான் க்ரீன் ஃபாரஸ்ட்டு நினச்சா உங்கள் ஃபேமிலியோ ஒரு க்ரீன் ஃப்ளாக் ஃபேமிலியாக இருக்கே. ஆமாம், நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு என் குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பம்னு தெரியணுமா இல்லையா? இப்போ கேட்குதாடா? லவ் பண்ணுறீங்களா?
இது வரைக்கும் அப்படி என்கிட்ட எதுவும் சொன்னதே கிடையாது. ஐ லைக் யூன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்க. இதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லிக்கணுன்ற அவசியம் இருக்கா? அது சரிதான். அப்புறம் கூப்பிட்ற மச்சான். ரொம்ப நேரமா ஆளை காணோம். எங்கள் அம்மா மேலே வந்துட போகிறாங்க. நான் கீழே போய் டெக்ஸ்ட் பண்ணுறேன். பை. சரி, ஓகே, பார்க்கலாம். பை பை. என்ன எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி 2 பேரும் வாசலே உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நீயும் தருணும் லவ் பண்ணுறீங்களா அதித்தி? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு சொன்னா இல்லையா, அவ போக்கு சரியில்லை, அவ மேல ஒரு கண்ணை வைங்கன்னு கேட்டீங்களா நீங்க? அவனை ஏன் பார்க்குற? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது அவன் மொட்டை மாடல அது கேட்டுட்டான். உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லு. உங்கள் 2 பேருக்கு வேறு வேலையே கிடையாதா? நான் எது பண்ணாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் தெரிஞ்சுட்டே இருக்குமா? ஏன் அண்ணன் கூட தான் 1 வருஷம் வேலையை எல்லாம் வீட்டில் சும்மா இருந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட எப்படி காசு வந்துச்சுன்னு கேட்டிங்களா? போட்டணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காத. எதுக்குடா ஆகுனா எல்லாரும் மேலே கை ஓங்குற? கவின், இது நல்லதுக்கே கிடையாது. என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிங்கன்னா நான் வேற ஒருத்தங்கிட்ட அன்பை தேட தான் செய்வேன். என்னைக்காவது என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் டாக்ஸிக்காக இருக்கீங்களா? படிச்சவங்க தானே. அதெல்லாம் இருக்கட்டும். உண்மையாவே நீ 1 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தியா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என் வாழ்க்கையை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் யார் யார் என்ன பண்றீங்கன்னே தெரிய மாட்டுது எனக்கு. ஓஹோ, இந்த வீட்டில் நான் மட்டும் தான் ஸ்ட்ரிக்டா பூமர் மாதிரி டாக்ஸிக்கா இருக்கேன்னா அதெல்லாம் யாருக்கிட்டன்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மா ஸ்கூல்ல எப்படிப்பட்ட டீச்சர்னு தெரியுமா? ஒரு பொண்ணையும் பையனையும் பேச கூட விட மாட்டாங்க. ஜான்வி மேம்னா யாருன்னு அந்த ஸ்கூல்ல போய் கேளு. அண்ணா என்னமா சொல்றான்? So I will handle computer science and will be a class teacher too. From today this class will have few rules. Everybody keep your eye on me. Mary, Jennifer and Kumar, come here. Yes ma'am. ஒழுக்கமும் தேவையில்ல. அந்த பையனையும் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பாங்களான்னு அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். கவின், சொல்லுங்க, உங்க பொண்ணுகிட்ட நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டான டீச்சர், லவ் பண்ற பசங்களாம் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றதெல்லாம் சொல்லுங்க. கவின் நிறுத்துன்னு சொன்னேன். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? நீ அவளை பத்தி சொல்றது, அவனை பத்தி சொல்றது, நீ என்ன பத்தி சொல்றது. நம்மளாம் ஒரு ஃபேமிலி மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. மா, நீங்களாமா ஸ்கூல்ல இதெல்லாம் பண்றீங்க? அந்த பசங்க தப்பு பண்றாங்கன்னே வச்சுக்கோங்க, அவங்கள கூப்பிட்டு தனியாக அட்வைஸ் பண்ணலாம்ல, பாசமாக சொல்லியிருக்கலாமே, அப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேரண்ட்ஸை கூப்பிட்டு கிளாஸ் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ட்ராமா எவ்வளோ பெருசாக கேரி ஆகும் ஃப்யூச்சரில். என்னம்மா பண்ணுறீங்க ஸ்கூலில் நீங்கள்? அதித்தி, ஸ்கூலில் பேரண்ட்ஸ் பசங்களை எங்களை நம்பி தான் அனுப்புகிறாங்க. அவங்கள ஒழுக்கமாக வளர்க்கணுன்றது எங்களோட கடமை. அதுதான் நான் பண்ணேன். அது உங்களுக்குலாம் தப்பாக தெரிஞ்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அண்ணனு மரியாதை கொடுக்காம இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்க தங்கச்சி எனக்கு வேணாம். அவளை தட்டி கேட்காம ஸ்கூலில் மட்டும் நல்ல பேர் வாங்குற டீச்சர் உங்ககிட்ட ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் எனக்கும் கிடையாது. ஆமாம், நான் 1 வருஷம் ஃபுல்லாக வேலையே பார்க்காம சும்மா தான் இருந்தேன். அதுக்கு தான் சம்பளமும் வாங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் உங்கள் வீட்டில் இந்த வாடகை கட்டுறதுன்னு உங்களை பார்த்துக்கிற வேலை கரெக்டாக பண்ணல. என்ன கொஸ்டின் பண்ணாதீங்க. உங்க பொண்ணை வளர்க்குற வேலையை மட்டும் நீங்க பாருங்க, நான் என்ன பாத்துக்கிறேன். கவின், எனக்கு தருணை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. நாங்கள் லவ் பண்ணுறோமான்னு கேட்டால் எங்களுக்கே அதெல்லாம் தெரியாது. என் விஷயத்துல தலையிடாதீங்க. எப்படி அண்ணன் விஷயத்தில் நீங்கள் தலையிடலையோ அதே மாதிரி. அதித்தி, அம்மா கிட்ட இப்படி பேசுகிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? அதித்தியா தப். அண்ட் ஆஸ் அ டீச்சராக நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நினச்சி பண்ணிட்டு இருக்க சில விஷயம் தப்புமா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டீச்சராக ஸ்கூலில் கொடுக்குற மரியாதை கூட இந்த பசங்க வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஹலோ, காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாம், காலேஜ்லேருந்து வந்துட்டேன். சொல்லுங்க தருண். நம்ம வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணலாமா? நானும் காலேஜ் முடிச்சு சும்மா தான் இருக்கேன். அண்ட் ஆல்சோ பர்சனலாக சில விஷயம்லாம் பேசணும், நேரில் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு தான் என் வீடை பற்றி தெரியும்ல, நான் வெளில எங்கேயாவது போகிறது தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். ஓ, சீக்கிரமாக மீட் பண்ணிட்டு கூட நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம் வீட்டுக்கு. இல்லை, ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் வீட்டில் நிலமை சரியில்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நம்ம மொட்டை மாடலில் பேசிகிட்டு இருந்தோம்ல, அது எங்கள் அண்ணன் கேட்டுட்டான் போல. உங்கள் அண்ணன் கிட்டயா திருப்பி மாட்டணும்? அடிச்சா அதாவது பெரிய பிரச்சனையாச்சா? இல்லை அடிக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு வாய்ஸ் அண்டை மட்டும்தான். ஆல்சோ நான் ஆமாம் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கிட்டேயே சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? எங்கள் அம்மா என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க? எங்கள் அம்மாவுக்கு 2 ஃபேஸ் இருக்குன்னே இன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு. ஸ்கூலில் நம்மளுக்குலாம் ஒரு டீச்சர் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி டீச்சர் போனேன் எங்கள் அம்மா. வீட்டில் நல்லா பாசமாக இருப்பாங்க, பட் அங்கேயும் எப்படி இருக்காங்கன்னு தெரில. அதனாலே செம்மையாக கத்திட்டு வந்துட்டேன். அதித்தி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் பார்ட்னர் ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க. சொல்லுங்கள். அம்மா கிட்ட நீ இவ்வளோ கோவப்பட்டது நியாயம்னு நினைக்கிறியா? அவங்க கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்காங்க, அதை நானும் ஒத்துக்கிறேன். பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்த்துருக்கியா? சின்ன வயசுலேயே ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக 2 பசங்களையும் ஆளாக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்கள இவ்வளோ நம்ம ஹர்ட் பண்ணுறது கரெக்டாக? புரியுது. இப்படிலாம் பேசுகிறனால உனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னா ஐ எம் ஸோ சாரி அதித்தி. பட் அம்மா இல்லாமல் வளர்றது ரொம்ப கஷ்டம்.
அதனால தான் சொல்கிறேன், இப்போவே அம்மா கிட்ட போய் பேசு. சரி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். வச்சிடுறேன். ஆல்ரெடி அவளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது என்னோட பிரச்சனை அவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இதில் லவ் மேட்ரை வேறு வீட்டில் சொல்லிட்டேன்னு சொல்கிறா. அம்மா சொல்லிட்டா கண்ணா? இல்லைம்மா, நான் அப்போ ஏதோ ஒரு கோவத்தில் அண்ணா வேற அடிச்சிட்டானா, அந்த இதில் தான் அப்படி பேசிட்டேன். ரொம்ப சாரிம்மா. அப்படி பார்த்தா நானும் என் பிள்ளைங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சுல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஸ்கூலில் தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்றத அடுத்த அம்மாவா அந்த டீச்சர்ஸ் தான் நான் அவங்க கிட்ட சொல்லணும். இந்த வயசில் வந்து ஹார்மோன்ஸ் பண்ணுற ஒரு சில சேஞ்சஸ்னால அவங்க எடுக்கிற முடிவு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகள்லாம் கொடுக்கலாம். அதனால அவங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்டாகவும் ஒரு ஸ்டோன் ஹார்ட்டட் டீச்சராகவும் நான் பிஹேவ் பண்ணுறேன். கண்டிப்பாக தெரியும், இந்த பசங்கள்லாம் ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க, நல்ல பிள்ளைலாம் வளருவாங்க. உங்கள் ப்ரொஃபஷனை பற்றி பேசுகிறதுக்கோ உங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறதுக்கோ எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி சிட்டி லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர் ஸ்டாஃபாக தான் இந்த ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அதுக்கேற்ற மரியாதை எனக்கு யாருமே தரல. அதே மாதிரி தான் எனக்கும் காலேஜ், இந்த சிட்டி எதுவுமே செட் ஆகலை. அப்போ தான் தருண் என் லைஃப்பில் வந்தார். அப்போ என்னோட லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரியும் பியூட்டிஃபுல்லாக இருக்க மாதிரியும் தோணுச்சு. 18 வயசு தாண்டிடுச்சுன்றனால லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுக்கோ லவ் பண்ணுறதுக்கோ அது கரெக்டான வயசு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய இருக்குது. நீ சம்பாதிக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஸ்டேபிள் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் உன் பார்ட்னர் எப்படி உன் கூட இருக்காங்களோ பார்த்து தான் அவங்களுக்கு லைஃப்க்கு பார்ட்னராக வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியும். உனக்கும் தருணுக்கும் நடுவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. எனக்கு எப்பயுமே உன்னை நினச்சி எந்த கவலையும் இல்லாதது உங்கள் அண்ணன் நினச்சா மட்டும்தான். சரி, இப்படி ஒரு விஷயம் நடந்ததே மறந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம். தேங்க்ஸ்மா. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் பிரித்து விட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேர் என்ன? பையன் பேர் குமார், எங்கள் ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி. பொண்ணு பேர் மேரி ஜெனிஃபர், ஒரு ஐடலான நல்லா படிக்கிற பொண்ணு. ஓ, ஓகே ஓகே.